இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஒற்றுமையே பலம். புறாக்கள் கூட்டம் தங்களோட ஒற்றுமையினால வேடன் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு பார்க்கலாம். ஒரு காட்டில் புறாக்கள் ஒன்று சேர்ந்து கூட்டமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. தினமும் காலையில் புறாக்கள் எல்லாம் உணவு தேடி ஒன்றா போயிட்டு சாயந்தரம் ஆனதும் திரும்பி வருவாங்க. அந்த காட்டில் வேடன் ஒருத்தன் ரெகுலராக வலையை வீசி பறவைகளை பிடிச்சிக்கிட்டு இருந்தான். வேட்டைக்காரனுக்கு புறாக்கள் கூட்டம் மேல ஒரு கண் இருந்துச்சு. எப்படியாவது புறாக்களை பிடிச்சிடணும்னு நினைச்சான். புறாக்கள் இருக்கிற இடத்துல தானியங்களை போட்டு அதுக்கு மேல வலைய விரிச்சிருந்தான். புறாக்கள் வலையில மாட்டுதான்னு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். புறாக்களும் அந்த இடத்துக்கு வந்து தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அப்போதுதான் புறாக்களுக்கு தெரிஞ்சது நம்ம வலையில மாட்டிட்டோன்னு. அப்போ அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு புத்திசாலி புறா சொன்னுச்சு, யாரும் பயப்பட வேண்டாம். நம்மளை காப்பாத்துற ஒரே வழி ஒற்றுமைதான். நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒன்றா சிறகடிச்சு பறக்க ஆரம்பிப்போம். வேடன்ட்டிருந்து தப்பிச்சு வலையோட போயிடுவோன்னு சொல்லுச்சு. மற்ற புறாக்களும் இந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எல்லா புறாக்களும் ஒரே நேரத்தில் சிறகடிச்சு வலையோட பறந்துட்டாங்க. வேடனுக்கு புறாக்களும் கிடைக்கல, வலையவும் இழந்துட்டான். வலையோட பறந்த புறாக்கள் பக்கத்துல எலிகள் வாழ்ற இடத்துக்கு போய் எலிக்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. எப்படியாவது எங்களை இந்த வலையிலிருந்து விடுவிச்சிடுன்னு. எலியும் தன்னோட ஷார்ப்பான பல்ல வச்சு வலையை கிழிச்சு புறாக்களை விடுவிச்சிருச்சு. புறாக்களும் எலிக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு வெயில் காலம் வந்துச்சு. புறாக்கள் உணவுக்காக ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி யார் தலைவராக இருக்கிறது பற்றியும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பவே புத்திசாலி புறா சொல்லுச்சு, நம்ம இந்த காட்டில் விலங்குகள் கிட்ட இருந்தும் சரி மனிதர்கள் கிட்ட இருந்தும் சரி தப்பிக்கணும்னா ஒற்றுமையாக இருந்தால் தான் முடியும். அதனால் உணவை சமமாக பிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கலான்னு ஐடியா கொடுத்துச்சு. ஆனால் புத்திசாலி புறாவோட ஐடியாவை மற்ற புறாக்கள் கவனிக்கவே இல்லை. புறாக்கள் உணவுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த வேடன் வலையை விரித்து தானியங்களை போட்டான். உணவுக்காக சண்டை போட்ட புறாக்கள் வேகமாக வந்து தானியங்களை சாப்பிட ஆரம்பித்தாங்க. வேடனோட வலையில் மாட்டவும் செஞ்சிட்டாங்க. இம்முறை புறாக்கள் கிட்ட ஒற்றுமையும் இல்லை, நல்ல தலைமையும் இல்லை. அதனால் சில புறாக்கள் வேகமாக பறக்க ஸ்டார்ட் பண்ணாங்க, சில புறாக்கள் ஸ்லோவாக பறக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களால ஒன்றா சிறகடிச்சு வலையோட பறக்க முடியலை. வேடன் எல்லா புறாவையும் பிடிச்சிட்டு காட்டிலிருந்து கிளம்பிட்டான். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி நம்ம ஒற்றுமையாக இருந்தால் யாராலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ்.